friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ரிவ்யூ உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா நான் இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணேன்னு தான் फ्रेंड्स உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் மேக்கப் லுக் தான். சோ இந்த மேக்கப் லுக் நான் எப்படி போட்டேன் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை அழுத்திடுங்க. நீங்க இப்படி பண்றதுனால நான் அப்லோட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல வர வீடியோவை அடுத்தடுத்து நீங்க பார்க்க முடியும். ஓகே फ्रेंड्स, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவியான் மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இத பத்தின ஃபுல் ரிவ்யூ டெமோ நான் கொடுத்திருக்கேன் फ्रेंड्स. உங்களுக்கு வேணும்னா கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் போட்டுருப்பேன். ஸோ ரொம்ப சூப்பரான மாய்ஸ்சரைசர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாக்மேயோட சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறேன். இது SPF 15 இருக்குது. இவங்களது வந்து லைட்டாக ஆயில் ஸ்கின்னாக இருக்குது. ஸோ அதனால நான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வேணான்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாக்மே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் கவரேஜ் தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு மேக்கப் நீடிச்சு நிற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேப்ளினோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அது வந்து போர்லெஸ் வாங்கிக்கோங்க, இன்னும் பெட்டராக இருக்கும். மேக்கப் ரொம்ப நேரத்துக்கு நீடிச்சும் நிற்கும் அந்த ஃபிட்மி ஃபவுண்டேஷன். ஸோ இது இப்போ நல்ல ப்ரஷ்ஷால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கையில் பிளெண்ட் பண்ணுறதை விட ப்ரஷ்ஷால் பண்ணுங்கள், அப்போது பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ADS ஓடுது. நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களோட ஷேடே எடுத்து நான் வந்து கன்சீலர் பண்ணுறேன். கன்சீலர் பொறுத்தவரையும் ஒரு ஷேட் வந்து ஹையராகவும் போகலாம், லோயராகவும் போகலாம், நம்ம ஸ்கின் டோனை பொறுத்து. ஸோ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் கன்சீலர் அப்படின்றதுனால பிளெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் தான் ஆகும். அண்ட் தென் கன்சீலர் யூஸ் பண்ணும்போது ஃபேஸே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டிஷாக தெரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னோட அது வந்து செட் ஆகணும். அதுவரை நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிளெண்டும் கொடுக்கணும். ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணும்போது ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் பவுடர். என்னோடய ஸ்கின் கலருக்கே நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். ஸோ காம்பேக்ட் பவுடர் ஃபுல் ஃபேஸுக்கும் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி ஆரஞ்ச் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணல. இவங்க ஃபேஸில் வந்து பிளாக் மார்க்ஸ் எங்கேயும் எனக்கு அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால் நான் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணலை. ஃபவுண்டேஷனே பார்த்திங்கன்னா நான் மினிமம் கவரேஜ் தான் இவங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேஸில் எந்த ஒரு பிளாக் மார்க்ஸும் இல்லாததுனால நான் லாக்மேவே போதுமானது அப்படின்னு விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ. ஸோ இவங்களுடைய ஐப்ரோ வந்து ஷேப் பண்ணவே இல்லை. ஷேப் பண்ணாமல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காகவே நான் ஷேப் பண்ணாமலே எப்படி வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணுறது அப்படின்னு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். உங்களுக்கு தெளிவாக தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் உள்ள ஃபில் பண்ணியிருக்கேன். நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களால் வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஐஷேடோ பார்த்திங்கன்னா 200 rupees தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சீப்பு, அஃபோர்டபுள் கூட. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி எந்த கான்டோரோ யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐஷேடோ பார்த்திங்கன்னா இவங்களுடைய சாரீ கலரு பிங்க் கலரு வந்து நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவுட்டர் வீல வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஐஷேடோ யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா க்ரீன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லுக் வந்து கம்ப்ளீட்டாக அதே மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லுக்கை நீங்கள் க்ரியேட் பண்ணிட முடியும் ஈஸியாகவே. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐலைனர் வந்து நான் பெரிய விங் லைன் போட போகிறேன். ஸோ கீர்த்தி சுரேஷ் வந்து அப்படி தான் போட்டிருப்பாங்க, ரொம்ப பெரிய விங் லைன் போட்டிருப்பாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து தப்பமாக போட்டுக்கணும். அடுத்தது வந்து ஐகானிக் காஜல் எடுத்து காஜல் நல்ல தப்பமாக அப்ளை பண்ணிக்க போகிறோம். ரொம்ப வந்து டார்க்காக தெரியணும் காஜல். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் தப்பமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது மஸ்காரா. நான் வந்து ஐலேஷஸ் வந்து வைக்கல ஃப்ரெண்ட்ஸ், மஸ்காரா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நான் வந்து பார்த்திங்கன்னா வால்யூமைஸ்டு மஸ்காரா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஐலேஷஸ் எனக்கு தேவைப்படலை. நெக்ஸ்ட்டு வந்து லிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஐப்ரோ பென்சில் இருக்குல்ல, அதனாலேயே லிப் அவுட்லைன் கொடுக்குறேன். இப்படி கொடுக்கும்போது உங்களுடைய லிப் வந்து ரொம்ப அப்படியே அட்ராக்டிவாக தெரியும், லிப் மட்டும் தனியாக தெரியும். இப்படி பண்ணும்போது அவங்களுடைய சாரீ ஷேடுக்கே வந்து நான் லிப்ஸ்டிக்கு வந்து போட்டிருக்கேன் பிங்க் கலர். அண்ட் தென் கிளிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், லிப் கிளிட்டர். ஸோ லிப்புக்கு அவ்வளோதான், நான் ரொம்பலாம் ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணல இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளஷ் வந்து லைட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அடுத்தது வந்து ஹைலைட்டர். இந்த ஹைலைட்டர் வந்து ஷிவானா ஹைலைட்டர். எனக்கு எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நான் அப்ளை பண்ணிட்டு நான் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஹைலைட்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை அவுட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து ஹேர் டூ பார்க்கலாம். மிடில் பார்ட் எடுத்துகிட்டு சைட் பண்ணிவிட்டு அதை நல்லா செக்யூர் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து மிடில் பார்ட்டை எடுத்துகிட்டு பின்னாடி பக்கம் மிடில் பார்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பஃப்காக வந்து மிடில் பார்ட் மட்டும் எடுத்துக்க போகிறேன் 2 பக்கமும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பஃப் வைக்க போகிறோம். நான் பஃப்புக்கு வந்து ரெடிமேட் பஃப் யூஸ் பண்ணல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த வீடியோவில் எப்படி பஃப் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பேக் ஹோம் பண்ணிவிட்டு நீங்கள் பஃப் வைக்கும் போதே உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு பஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் பஃப் வச்சுட்டு பேக் ஹோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும்போது இன்னும் பெருசாக உங்களுக்கு பஃப் கிடைக்கும். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தூக்கி பிடிச்சிட்டு செக்யூர் பண்ணிக்கலாம் பின்னால். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டு அதே மாதிரி வந்து நான் பேக் ஹோம் பண்ணிக்கிறேன். கீர்த்தி சுரேஷ் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பஃப் வச்சுருந்துருப்பாங்க. நான் இன்றைக்கி எதுவும் ரெடிமேட் பஃபெல்லாம் யூஸ் பண்ணல, அப்படியே சும்மா பேக் ஹோம் பண்ணிவிட்டு அப்படியே செக்யூர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பின்னிக்கலாம். இப்போது 3 கால் ஜடை, அதாவது 3 டிவைட் பண்ணியிருக்கேன் நான் ஹேரை. டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஹேரையும் இந்த மாதிரி பின்னிக்க போகிறேன். 3 கால் ஜடை ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி ரெகுலராக பின்னுவீங்களோ அது மாதிரி பின்னிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இப்போ பின்னிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரையும் நல்ல டைட்டாக செக்யூர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பின்னிக்கோங்க. அடுத்த பார்ட் வந்து எடுத்து பின்னிக்கலாம். இந்த டிவைட் வந்து எத்தனை வாட்டி ஆனாலும் நீங்கள் பண்ணிவிட்டு பின்னிக்க முடியும். பட் நான் வந்து இவங்களுடைய ஹேரோட டென்சிட்டியை பொறுத்து 3 தான் வந்தது, அதனால் 3ஆக பின்னிக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா டைட்டாக வந்து பின்னிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக பின்னியாச்சு. ஃபஸ்ட்டு பின்னோவில் அதை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு எட்ஜில் வரும்போது இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிவிட்டு பின்னால் செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் அந்த மாதிரி உள்ளே ஃபோல்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நீட்டான ஒரு ஹேர் டூ கிடைக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம பின் வந்து செக்யூர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இருக்கிற அந்த ஹேரும் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி மேலே ரவுண்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளுக்குள்ளே இல்லை. லாஸ்ட்டில் எட்ஜில் வரும்போது தான் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணுறோம். இப்போ வந்து டிக்டாக் பின்னோட செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி உங்களுக்கு பின்னால் செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த பக்கமும் நான் செக்யூர் பண்ணுறேன் பின்னால். அப்போ தான் உங்களுக்கு டைட்டாக நிற்கும். அடுத்த ஹேரையும் இதே மாதிரி வந்து ரவுண்ட் பண்ணலாம். எட்ஜுக்கிட்ட வரும்போது ஆஸ் யூஷுவல் வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு பின்னால் செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டூ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் நம்மளே போட்டுக்க முடியும், அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் இது. ஆனால் பார்க்க செம லுக்காக தெரிஞ்சது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து வைக்கிறேன். நான் குண்டுமல்லி இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நெருக்கமாக கட்டின குண்டுமல்லியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஹேர் டூ. இது பாருங்கள், ரவுண்டாகவே வச்சுக்க போகிறேன் மேலக்கா. நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 1 ஃபோல்டு தான், அதாவது ஒரு பூ தான் வச்சுருக்க மாதிரி காட்டியிருக்கேன். பட் நான் 2 பூவாக வச்சுருந்தேன். ஸோ ஒரிஜினல் லுக் இந்த மாதிரி தான் இருந்தது. அந்த லுக்கை வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். எனக்கு செம ஹாப்பி. ஸோ ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருந்தது.
வேறு எந்த ஆக்ட்ரஸாவோட மேக்கப் லுக் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்காக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு நல்ல ரிவ்யூவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from நான் உங்கள் பிரேமா. இது உங்கள் ப்ராடக்ட் ரேஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.